Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry example 5.16. Prove analytically that the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side and is equal to half of its length. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனலிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லைன் செக்மெண்ட் ஜாயின் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஏதோ ட்ரையாங்கிள் சம் ரேண்டம் ட்ரையாங்கிள். ஸோ எப்படி போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை, ஒரு ரேண்டம் ட்ரையாங்கிள். இதில் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் வந்து தேர்ட் சைடுக்கு பேரலல் சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட் வந்து ரெண்டு சைட்ஸில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதான் ரெண்டு சைட்ஸ். ஸோ இந்த ரெண்டு சைட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், நான் பிக்யூஆர்னு எடுத்துக்கிட்டேன். பிக்யூஆர். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எஸ்டி இது ஒன்று ஜஸ்ட் நேம் பண்ணிக்கோங்க. பிக்யூஆர் அடுத்து இது எஸ்டி. இப்போ இது பி வந்து ஏ கமா பி, இது வந்து உங்களுக்கு சம் பாயிண்ட்டு சி கமா டி அப்படி எடுத்துக்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது நீங்கள் எடுக்கிறது தான். இது இ கமா எஃப் அப்படி எடுத்துக்கோங்க. ஏன் சார் அவங்க வந்து ஒன்றுமே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே ஜஸ்ட் அப்படி ப்ரூவ் பண்ணுங்க. சொன்ன மாதிரி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, மிட் பாயிண்ட் ரெண்டு சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் எடுத்து அது ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து தேர்ட் சைட்ஸ். அதாவது நம்ம ரெண்டு சைடு எடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து அதுக்கு அது தவிர்த்துள்ள இன்னொரு சைடு தான் தேர்ட் சைடு. இப்போ இது ரெண்டும் நம்ம மிட் பாயிண்ட்னு சொல்லி எடுத்ததுனால இதோடைய தேர்ட் சைடு வந்து இது தான். அப்போ இதுக்கு இது பேரலல் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அது ஒன்று. தென் வந்து ஹாஃப் ஆஃப் இட்ஸ் லெந்தில் பாதின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். எதில் அதுலேருந்து பாதின்னு சொன்னீங்கன்னா எஸ்டி வந்து அந்த கியூஆர் இருக்குது பார்த்தீங்களா, கியூஆர் அது வந்து ஹாஃப் ஆஃப் இட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இந்த இதுக்கு இது பாதின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு இது பாதின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இது பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு அசியூமென்ஷன் தான், அசம்ஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ இது பிஏபி, ஏன்னா நம்ம வெர்டிசஸ் எதுவுமே தெரியாது, அதனால் நம்ம இதை வந்து ஜஸ்ட் அசம்ஷனாக எடுத்துக்கிட்டோம். கியூ வந்து உங்களுக்கு சிடி அண்டு இ வந்து இஎஃப், இல் ஆர் வந்து இஎஃப். ஸோ இது ஏபிசி வைக்கிறாங்க. இது உங்களுக்கு வந்து பிக்யூஆர் ஜெல் எடுத்துருக்காங்க. ஸோ இது எஸ்டி மிட் பாயிண்ட் உள்ளது. இப்போ ஒரு மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும். இன்னொரு மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்ஸோடைய மிட் பாயிண்ட்டு அது எப்படின்னா x1 + x2 எது சொல்ல முடியும்னா எஸ் எதில் பிக்யூவில் இருக்குது. ஸோ பிக்யூவில் எல்லா சைட்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ a + b/2 சாரி a + c/2 b + d/2. ஸோ இது வந்து எஸ் மிட் பாயிண்ட்டு. ஸோ எஸ் நான் எழுதிக்கிறேன். எஸ் ப்ளஸ் a + b/2 b + d/2. அடுத்து டீன்னு மிட் பாயிண்ட். அதே அதுனா இதுதான். இதனுடைய சைட்ஸ் வந்து பிஆர். ஸோ a + e/2 b + f/. உங்களுக்கு தெரியும் இது ஃபார்முலா. x1 + நான் எழுதிக்கிறேன். இங்கே பாருங்க, இதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. x1 + x2/2 y1 + y2/2. ஸோ இதில் x1 இது x1 x2 இது வந்து x1 x2 இது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு x1 x2 y1 y2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இது வந்து x1 y1 சாரி இது வந்து உங்களுக்கு x2, அது இது வந்து y1 y2. ஸோ அதை கரெக்டாக பார்த்து xy ஆக்சிஸ் வரை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். பாருங்கள், இதான் உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ணி எடுத்தது. இப்போ நம்ம ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் அதுதான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் ஆஃப் எதெல்லாம் கேட்டிங்கன்னா ஐம் கோயிங் டு ஸ்லோப் வந்து இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதனுடைய பாயிண்ட்ஸை இப்போ தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு இதுக்கு ஸ்லோப்பும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேரலன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஸ்லோப் பேரலல் நம்ம ஈக்குவல் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதனால் ஸ்லோப் பண்ணிக்க பேரலன்னு சொல்லணும். ஸோ இது ரெண்டு பேரலன்னு சொல்லதுக்கு ரெண்டு சைடு ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எஸ்டி இந்த ரெண்டு பாயிண்ட்டு. ஸோ அது கேட்டிங்கன்னா ஸ்லோப் ஆஃப் எஸ்டி உங்களுக்கு இது வந்து x1 y1 x2 y2. ஸோ b + f/2 மைனஸ் b + d/2 y1 y2 மைனஸ், அதாவது நான் ஃபார்முலா கிட்ட எழுதிக்கிறேன். y2 மைனஸ் y1/x2 மைனஸ் x1. இது எழுதிருக்கலாம்னா b + f/2 y2. ஸோ b + f/2 மைனஸ் இது a + e/2 பை ஹோல் டிவைடட் பை அடுத்தது x2 மைனஸ் x1 a + e/2 மைனஸ் a + e/2. இது சால்வ் பண்ணிங்கன்னா 2 b + f மைனஸ்
இது b + d சாரி இது b + d b மைனஸ் உள்ள போகும்போது என்ன நடக்கும்னா ப்ராக்கெட் போடணும். ஸோ வந்து b + d பை இது என்னன்னா a + c மைனஸ் ஆஃப் a + c பை 2 கேன்சல். என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து b - f மைனஸ் b - d பை இது a + e மைனஸ் a - c. ஸோ மைனஸ் எல்லாம் உள்ள கொண்டு போயிருக்கேன். இந்த b எல்லாம் கேன்சல் ஆகிடும். லாஸ்ட்டில் வரது உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா f - f வரும். அதுலேருந்து மைனஸ் f வெளியே எடுத்துட்டிங்க f + d பை இங்கே கீழே மைனஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து a சாரி இது வந்து உங்களுக்கு b + f. ஸோ b கேன்சல் தான் f - d பை e - c. ஸோ இதான் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஸ்லோப்பு. ஸோ இது ஒரு ஸ்லோப்பு. இப்போ நம்ம இன்னொரு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறோம், ஸ்லோப் ஆஃப் QR. ஸோ அந்த 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அது ரொம்ப ஈஸி தான், ஏன்னா இந்த நார்மல் பாயிண்ட்ஸ் தான் வந்துருக்காங்க. அது வந்து நார்மல் பாயிண்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா f - d பை e - c. ஸோ அதாவது இந்த 2 பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டை இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். Q வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து e, f சாரி c, d, r வந்து e, f இதனுடைய ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ x1 y1 x2 y2. ஸோ y2 - y1 ஃபார்முலா y2 - y1 f - d x2 - x1 e - c. ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. இதுக்கு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் 1 and 2 ஸ்லோப் ஆஃப் st is equal to slope of qrன்னு சொல்லலாம். ஸோ ஸ்லோப் ஈக்குவலாக இருந்தால் st is parallel to qrன்னு சொல்லலாம். ஸ்லோப் ஈக்குவலாக இருந்தால் பேரலல்னு சொல்லலாம். எது ரெண்டும் நீங்கள் எடுத்தீங்களோ அது ரெண்டுமே பேரலல்னு சொல்லலாம். ஸோ அப்போது இதில் எடுத்தது இது ரெண்டும் பேரலல் உள்ளது அவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இதனால் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன வேற ஒன்றுமே இல்லை, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா st. இது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இது நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா x2 - x1. x1 என்னது உங்களுக்கு what is my x2 வந்து உங்களுக்கு a + e அதாவது st எழுதணும். st ஓட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும், q ஓட டிஸ்டன்ஸ் எடுக்கணும். பட் நம்மளுக்கு st வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ qr நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ பாருங்கள் இப்போ உங்களுக்கு 1/2 அதாவது இது உங்களுக்கு பாயிண்ட்ஸ், தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். இதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ x1 x2 - x1 x2 - x1 a + e/2 a + e/2 the whole squareல இருக்குது மைனஸ் y2 - y1. y2 b + f b + d வரும். b + f/2 மைனஸ் b + d/2 the whole square. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ பாருங்கள் நீங்கள் ஸ்கொயர் ரூட்டை கொண்டு போய் சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து தேவையில்லை. இதில் என்ன கான்செப்ட் இருக்குதுன்னா நீங்கள் வந்து 1 2 எல்லாத்தையும் வெளியே எடுத்தீங்கன்னா இது ஆக்சுவலி 2 மல்டிப்ளை ஆகும். என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து எல்சிஎம் எடுக்க வேண்டியது இருக்கும். இங்கே எடுத்து பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம எடுத்து பார்த்தீங்களா கீழே டேனட் சேமாக இருக்கும்போது 2 2 ஆயிரும். ஸோ ஒரு 2 இங்கே இருக்கும். அப்போ ஆக்சுவலி நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது a + e மைனஸ் a + c/2 the whole square மைனஸ் b + f மைனஸ் b + d ப்ராக்கெட் போட்டுக்கோங்க மறந்துடாதீங்க the whole square. இப்போ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, இந்த 2 ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 4. அப்போ வெளியே போகும்போது ரூட்லேருந்து வெளியே போகும்போது 1/2. ஸோ 1/2 மிச்சம் இருக்கிறதுலாம் அப்படியே இருக்கும். உள்ளே இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன ஆகும்னா பாருங்கள் ரூட் ஆஃப் a + e மைனஸ் a + e இது மைனஸ் உள்ளே போகும். ஸோ ஸ்கொயர் எந்த டேமேஜஸ் இல்லை, ஸ்கொயர் அப்படியே வெளியே இருக்கட்டும். ஆக்சுவலி ஸ்கொயர் அப்படியே வெளியே இருக்குது. மைனஸ் a + c the whole square மைனஸ் இதில் பாருங்கள் b + f மைனஸ் b + a மைனஸ் d மைனஸ் d the whole square. ஸோ 1/2 a கேன்சல் e - c the whole square. ஸோ ஸ்கொயர் எந்த டேமேஜஸும் நம்ம பண்ணலை. ஸ்கொயரை உள்ளே எடுத்தால் தான் பிரச்சனை. ஸ்கொயர் உள்ளே எடுத்துடாதீங்க யாரும், சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணுங்க f - d the whole square. ஸோ இதான் வந்து நீங்கள் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க.
இதான் 1/2 இந்த ஒன்று வந்திருக்கு. இப்போ ஸ்லோப் ஆஃப் QR அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். QR ஓட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x1 - y1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த 2 பாயிண்ட்ஸும் இந்த 2 பாயிண்ட்ஸ். ஸோ f மைனஸ் v இது வந்து உங்களுக்கு x2 - x1. ஸோ e மைனஸ் இது ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அது வந்து உங்களுக்கு f டி. ஸோ f மைனஸ் இது ஹோல் ஸ்கொயர். ஸோ இது நீங்கள் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா q இது st வந்து ஈக்குவல் டு 1/2 QR. ஏன் எஸ்டியில் இருந்து என்ன கிடச்சின்னா எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஸ்டி என்னது உங்களுக்கு இது எஸ்டி ஆக்சுவலி ஹாஃப். அதை நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் பண்ணால் தான் உங்களுக்கு QR கிடைக்கும் அதானே. ஸோ எஸ்டி இஸ் ஈக்குவல் டு 1/2 QRன்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். அப்போது QR உங்களுக்கு இது QR பாதி படுத்திங்கன்னா தான் எஸ்டி கரெக்டு தானே. QR இது QR நீங்கள் பாதி ஆக்கிங்கன்னா தட் இஸ் எஸ்டி. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம், எஸ்டி இஸ் ஈக்குவல் டு 1/2 QR எழுதிக்கலாம். அப்போ லாஸ்ட் டைம் எழுதலாம் எஸ்டி இஸ் பேரலல் டு QRன்னு எழுதலாம். இது அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு சம்மோடைய ஆன்சர். அது half ஆஃப் இட்னு எழுதணும். அண்ட் half ஆஃப் இட் அதில் பாதி இது எஸ்டிக்கு வந்து QR வந்து பாதி, QRக்கு எஸ்டி பாதி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சம்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.